மேடம், எஸ். சமீபத்துல உங்ககிட்ட இருந்த ஏதாவது ஒரு டீடைல்ஸ் திருடு போயிருக்கா? நோ, அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. இந்த ரிசர்ச் ஃபார்முலா கூட என் மைண்ட்ல தான் இருக்கு. அப்போ இந்த பேப்பர்ல இருக்கிற டீடைல்ஸ் முக்கியமானது இல்லையா? ஏசிபி சார், இந்த குளோனிங்ல எவ்வளவோ விஷயம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான யுகத்துல பரபரப்பா பேசப்படுற வார்த்தைகள்ல இதுவும் ஒண்ணு. ஒரு ஆணோட உதவி இல்லாம ஒரு பொண்ணு குழந்தை பெத்துக்க முடியுங்கிற அதிசய ட்ரீட்மெண்ட்டுக்கு பேரு தான் குளோனிங். இது ஒரு விஞ்ஞான விந்து. அந்த குளோனிங்கோட ஒரு விதமான ப்ராசஸ் அண்ட் டெவலப்மெண்ட் மெத்தட்ஸ், டாக்டர் வால்மார்ட் குளோனிங் எஃபர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பேப்பர்ல இருக்கு. அதாவது குளோனிங்னா என்னங்கிற பேசிக்ல ஒரு விதமான ரகசியமான விஷயம். ஓகே மேடம், தேங்க்யூ. நான் வரேன். மேடம், ஒருவேளை அந்த கொலைகார என்ன குழப்புறதுக்காக இந்த குளோனிங் மேட்டர் அந்த தாயத்தை ரெடி பண்ணி அந்த பொண்ணோட இடுப்புல கட்டியிருப்பானோ? இட்ஸ் லெஃப்ட் டு யூ. ஓ, தேங்க்யூ டாக்டர். நான் வரேன். Hi Lakshmi, how are you? ஹலோ சார், ஐ அம் ஃபைன். How is your job? எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபோன். திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா அது முக்கியமான விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் டாக்டர், அதுக்காக தான் வந்தேன். என்ன விஷயம்? ஃபாரினர்ஸோட நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற மெடிக்கல் அதிசயத்தை வச்சு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இவர் பேர் மகேஷ். இவருக்கு உங்களால ஒரு காரியம் ஆகணும். என்ன காரியம்? குளோனிங் முறையில இவரோட அம்மாவை நீங்க உருவாக்கி கொடுங்க. சமயத்தில் இதே மாதிரி ஒரு ரீசர் டிவில பார்த்தேன். கொடுக்கறேன். தேங்க்யூ டாக்டர். இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கலாம். தூங்குறானா எழுந்துட்டானா? எழுந்திருச்சுட்டான். இந்தா. இதுல 2 டோஸ் இருக்கா? இருக்கு. பிரதீப், பிரதீப், சாரிடா. ஏய் பத்து பரவாயில்ல, படுத்துக்கோ. போடா. எப்பவும் பேஷண்ட் மாதிரி படுத்தே இருக்க முடியலடா. படுத்தே இருந்தாலும் வலிக்குது, ஏந்திரிச்சு உட்கார்ந்தாலும் வலிக்குதுடா. முடியலடா, முடியலடா. எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ற, அப்படியே எனக்கு ஒரு பாய்சன் பாட்டில் வாங்கி கொடுத்துடுறா. டேய், நீ சாகறதுக்கடா நானும் மேகனாவும் இவ்வளவு கஷ்டப்படுறோம். அவன் சொல்றது சரிதான் கிரண். அவன் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது நாமளும் அந்த முடிவுக்கு தான் போகணும் போல இருக்கு. ஏன் மேகனா இப்படி சொல்ற? அவன்கிட்டயே கேளு. இன்னைக்கு காலையில இருந்து யூரின் மொத்தமும் பிளட்டா போகுதுடா. டேய், நம்ம மறுபடியும் ஹாஸ்பிடல் போலாமாடா? வேணாண்டா. அடுத்த வாரம் போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் என்ன செக் பண்ண போறாங்களாண்டா. யார் சொன்னது? நேத்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிட்டு போனாரு. வேற ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? டோட்டல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்களாண்டா. மேல எங்கேயும் அடிபடல, ஆனா வயிற்று அறுத்து உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு எடுத்து ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது என்ன கண்டுபிடிக்க டாக்டர்ஸ் மறுபடியும் ஒரு முறை டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்களா. அந்த ஜோதி ராட்சசி. இவன் ஏமாந்துட்டான். யாருக்குமா தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு. என்ன லவ் பண்றான் தான்டா நினைச்சேன். கொண்டு போய் எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல என்ன படுக்க வச்சு என் வயிற்ற கிழிப்பான்னு
நான் எதிர்பார்த்தனா என்ன? சரி, அவ கதை முடிஞ்சுது. வாட் நெக்ஸ்ட்? டாக்டர் யாருன்னு தெரிஞ்சுதா? அவ வேலை பண்றது வெங்கடலட்சுமிங்கிற குளோனிங் டாக்டர் தானே. அவளை லவ் பண்ணிக்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அவ கதை முடிஞ்சுது. வாட் நெக்ஸ்ட்? டாக்டர் யாருன்னு தெரிஞ்சுதா? அவ வேலை பண்றது வெங்கடலட்சுமிங்கிற குளோனிங் டாக்டர் தானே. அவளை லவ் பண்ணிக்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த லேடி விஐபி ஆச்சு. அதுக்குதான் பிளான் போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆதாரம் இல்லாம நாம அவளை அட்டாக் பண்ண முடியாது. கரெக்டா ஸ்கெட்ச் போட்டுதான் அவளை மடக்கணும். பிரதீப் உடம்ப ஏன் அறுத்தாங்க, அவன் உடம்ப வச்சு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவளையும் ஜோதிய முடிச்ச மாதிரி முடிக்க போறேன். நண்பன்னா நீ தாண்டா. உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. நீ உயிர்டா. அந்த டாக்டர் வெங்கடலட்சுமி தான் நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது கிரண்? ஜோதிய கொன்ன பின்னாடி ஒரு மெமரி கார்டை தாயத்துல வச்சு அவ இடுப்புல கட்டி விட்டேன். அந்த மெமரி கார்டு நேரம் போலீஸ் கையில கிடைச்சிருக்கும். போலீஸ் அதுல இருக்கிறது குளோனிங் சம்பந்தப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சிருக்கும். குளோனிங் சம்பந்தப்பட்டதை பேசுறதுக்கு அவ ஒருத்தி தான் டாக்டர். அதனால போலீஸ் அவளை தேடி போயிருக்கும். அவங்க விசாரிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவ வேற யாருக்காவது போன் பண்றாளாங்கிறத தெரிஞ்சுக்க அவ போனை ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன். கிரண், வெரி குட் பிளான். பிரதீப், ஒரு நிமிஷம். ஹலோ பிரதீப், டேப்லெட் கொண்டு வரட்டுமா? கொண்டு வா. சரி சரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கல. ஏசிபி போற ஒவ்வொரு மொமெண்ட்டும் எனக்கு தெரியணும். ஓகே? கிரண், நீ போலீஸ்ல மாட்டிக்க கூடாது கிரண். என்னால தாங்கிக்க முடியாது. மண்டு, அதான் எனக்காக ஒரு பைத்தியக்காரன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்ல, அதனால நான் மாட்டிக்கவே மாட்டேன். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.